உங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா தலையில் தேங்காய் உடைப்பாங்க. பக்தர்களுக்கு எதுவுமே ஆகாது. இதை வெள்ளைக்காரை சோதிக்க நினச்சி தேங்காய்க்கு பதிலாக கல்லை கொடுக்குறோம். அந்த கல்லுமே 2 ஆயிடுச்சு. அந்த சக்தி வாய்ந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். 850 வருஷங்களுக்கு முன்னாடி விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவரால் கட்டப்பட்ட கோயில். திருச்சி டு கரூருக்கு பிரிட்டிஷ்காரங்க ரயில்வே ட்ராக் ஒன்று போடுறாங்க. அந்த ரூட்ல ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குன்னு அதை ரிமூவ் பண்ண ஆர்டர் போடுறாங்க. ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி சுயம்பு உருவான மகாலட்சுமி கோயில் இது. வேண்டுதல் நிறைவேறுங்கிறதுனால நாங்கள் மொட்டை அடிச்சு தலையில தேங்காய் உடைச்சிட்டு இருக்கோம். இது சக்தி வாய்ந்த கோயில், நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ்காரங்க அதுக்கு நான் கொடுக்கும் தேங்காயை நீங்க தலையில உடைச்சா இந்த இடத்த நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தேங்காயை போலவே கருங்கல்ல செதுக்கி அதை கொடுத்து தலையில உடைக்க சொல்றாங்க. பக்தர்களும் அதை வாங்கி தலையில உடைக்கும் போது தேங்காயும் கீழே விழும்போது கருங்கல்ல விழுவதை பார்த்த பிரிட்டிஷ்காரங்க ஆச்சரியப்பட்டு மண்டிட்டு மகாலட்சுமிட்ட மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. மீதி இருக்க கற்களை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. கோயிலை சுற்றி சுற்றுப்புற எழுப்பும் போது மணல் கடையில் இருந்ததை அந்த கோயில் நிர்வாகம் இன்றைக்கும் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. திருச்சியிலிருந்து மகாதனபுரம் வரைக்கும் ரயில்வே ட்ராக் லெஃப்ட் சைடும், மகாதனபுரத்துல இருந்து கரூர் வரைக்கும் ரைட் சைடு இருக்கிறத இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வருடம் ஆடி 18 அடுத்த நாள் தலையில மொட்டை அடிச்சு பல்லாயிரம் பக்தர்கள் தேங்காய் உடைச்சிட்டு போறதை நீங்க பார்க்கலாம். புதுசா தொழில் தொடங்குற ஒவ்வொருத்தரும் இங்க வந்து வேண்டிட்டு போறது ஒரு ஐதீகம். இந்த கோயில் திருச்சியிலிருந்து கரூர் போற வழியில மேட்டு மகாதனபுரம் இடத்துல தான் இருக்கு. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் வேணும்னா இன்ஸ்டால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு மகான் கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.